ஓம் சாந்தி. இன்றைய முறையில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, சிவ் பாபா நமக்கு அதிசயமான அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கார். மேலும் பாபா தான் பரம் தந்தையாக, பரம் டீச்சர், பரம் சத்குருவாக இருக்கார். ஏன்னா அவருக்கு மேலே யாருமே பரம் உயர்ந்தவர்கள் இருக்க முடியாதுங்கிறார். பாபா சொல்கிறாங்க, இந்த அப்பாவுக்கு வேறு அப்பா கிடையாது, அவருக்கு மேலே அப்பா கிடையாது, அவருக்கு மேலே டீச்சர் கிடையாது, அவருக்கு மேலே குரு கிடையாது. அப்படி அதிசயமான அப்பா, டீச்சர், குரு உங்களுக்கு கிடச்சிருக்காரு. இப்போ எவ்வளோ மகிழ்ச்சியில் இருக்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இதுதான் மன்மனா பவ. யார் நமக்கு எப்படிப்பட்டவர் கிடச்சிருக்காருன்னு நினச்சி பாருங்கள். இதுதான் மனதை அவர்கிட்ட ஈடுபடுத்துறது. மேலும் மாயை என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாரு பாபா, உங்களுக்கு கண்களில் தூசி விழ வச்சு மாயா செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா படிப்பை விட்டு விலக்கி விடுவது. படிக்கிறத விட்டுடுறாங்க. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே ஒரு பொழுதும் படிக்கிறத நீங்கள் விடாதீங்க, மறந்தும் கூட படிக்கிறத நிறுத்திடாதீங்கன்னு சொல்கிறேன். பகவானே படிப்பிக்கிறார், தெரிஞ்சு கூட படிப்பை விட்டுடுறாங்கன்னா எவ்வளோ அதிசயமாக இருக்குன்னு சொல்கிறாரு பாபா. அப்போ மாயா கூட அவ்வளோ சாதாரணமானதில்லை, அதனுடைய தாக்கத்தை அவ்வளவு ஏற்படுத்துதுங்கிற. அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ஒரு பாபாவை தவிர வேறு யாரையுமே நினைவு செய்யக்கூடாது. அப்பொழுது தான் உங்களுடைய அரை கல்பத்தினுடைய பாவம் கூட விலகுங்கிற. இந்த உலகம் அவ்வளவு மோசமானதாக, தமோ பிரதானமானதாக இருக்குது. அதனால் உங்களுடைய புத்தியை இதிலிருந்து நீங்கள் விலக்கிடுங்கன்னு சொல்கிறார். பாபா டீச்சராக இருந்து இந்த முழு உலகத்தோட ஹிஸ்ட்ரியை கற்றுக் கொடுக்குறாரு. முதல் இடைக்கடையோட ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு. எப்படி அந்த விதை முழு மரத்தை பற்றி தெரியும், ஆனால் அது பேச முடியாது, ஜடமாக இருக்குது. ஆனால் பாபா மனித சிருஷ்டியோட விதை சைத்தன்யமாக இருந்து எல்லாமே கற்றுக் கொடுக்குறாரு. ஏற்கனவே நீங்கள் எப்படி படித்தீங்களோ அப்போ அதே போல் இப்போ படிக்கிறீங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன், அதே போல் இப்போயும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏற்கனவே ராஜ்யத்தை அடைஞ்சிங்க, இப்போ இழந்துட்டீங்க, மீண்டும் அடைய போகிறீங்க. இப்படி பாபா எல்லா பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சரோட ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்கிறேன். இதெல்லாம் வேறு யாருடைய புத்தியிலையும் வராது, புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த ஒரு படிப்பு உங்களை தவிர வேறு யாருக்கும் கிடைக்காது, அதுவும் இந்த டைம் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இது எவ்வளோ அதிசயமான படிப்பு. இதை நீங்கள் எப்பொழுதுமே எங்கே இருந்தாலும் சரி புத்தியில் ஞான சிந்தனை இருக்கணும். எங்கே இருந்தாலும் புத்தியில் பாபாவோட நினைவு என்பது இருக்க வேண்டும்ங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபா எந்த அளவுக்கு அப்பா, டீச்சர், குருன்னு புரிய வைக்கிறீங்களோ அப்போ அவர் சர்வவியாபி இல்லைங்கிறதையும் நீங்கள் புரிய வைக்கலாங்கிற. பாபா குருவாக இருந்து சொல்கிறாரு, வைராகிய உணர்வு உங்களுக்கு இந்த உலகத்து மேலே கொண்டு வரணும். அதுக்கு பிரம்மா பாபா தன்னோட அனுபவம் சொல்கிறாரு. லௌகீகத்திலே பிரம்மா பாபாவுக்கு அந்த வைராகிய உணர்வு உலகத்து மேலே இருந்துச்சு. பாபா நினச்சாரு, இந்த குடும்பம், வீடு, வாசல்லாம் பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த உலகமே துக்கம் நிறைஞ்சுது, அதனால் இதில் எதுவுமே வேண்டாம் நமக்கு அப்படின்னு பாபாக்குள்ளே வைராகியம் இருந்துச்சு. ஒரு 10,000 இருந்தால் போதும், வட்டியெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம சுதந்திரமாக இருக்கலாம், குடும்பம் இதெல்லாம் போக வேண்டாம், திருமணம் செஞ்சுக்க வேண்டான்னு இருந்தார். ஆனால் ஒரே ஒரு சினிமா பார்த்தாரு, சௌபாகிய சுந்தரின்னு, அவரோட வைராகியம் உடஞ்சிடுச்சு. திருமணம் செஞ்சுக்கிட்டார் பாபா. அதுக்கப்புறம் பந்தனத்தில் மாட்டிட்டார், எல்லா ஆஸ்தியும் போயிடுச்சு. அதனால் பாபா நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, குழந்தைகளே இந்த உலகமே நரகம், அதுலேயும் இந்த சினிமா ரொம்ப நரகம், இதை நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிறார். பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளுணர்வு கெட்டு போயிடுது. மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் படித்தீங்க அப்படின்னா கூட அதில் கூட சில அழகான பெண்களினுடைய ஃபோட்டோலாம் போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது கூட உங்கள் உள்ளுணர்வு சஞ்சலமாகும், கெட்டுவிடும். ஆனால் ஏன் அதெல்லாம் பார்க்குறீங்க? அப்படியே ஏதாவது பார்த்தாலும் இந்த உலகத்தில் பார்த்தும் பார்க்காதவங்களா இருங்க. புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் பார்க்குறது எல்லாமே அழிஞ்சிடும். அதனால் கண்கள் மூலமாக பார்க்குறது எல்லா மேலேருந்தும் நான் பற்றை விலக்கிடணும், வீட்டுக்கு திரும்ப போகணும்னு நினைங்கங்கிறேன். அப்படி வைராகியத்தை நீங்கள் கொண்டு வாங்க. எல்லா மனித குருக்களையும் தூய்மைப்படுத்தி நான் தான் இப்போ மீண்டும் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன்னு சொல்கிறார். அதனால் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க, மன்மனா பவான்னு சொல்கிறார். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 14/6/2024 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நம்முடைய பாபா தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார் என்பது நினைவில் இருக்கட்டும். இந்த நினைவுதான் மன்மனா பவ ஆகும். கேள்வி: மாயையின் தூசி கண்களில் விழும் பொழுது முதலில் என்ன தவறு நடக்கிறது? பதில்: மாயை முதல் தவறு செய்ய வைப்பது அவர்கள் படிப்பை விட்டுவிடுவது. பகவான் படிப்பிக்கின்றார் என்பதை மறந்து விடுகிறார்கள். பாபாவின் குழந்தைகள்தான் படிப்பை விட்டு விடுகிறார்கள்.
இது கூட அதிசயமாக இருக்கிறது. இல்லையென்றால் இந்த ஞானம் உள்ளுக்குள்ளே மனதினுள் குஷியின் நடனம் ஆடும் அளவிற்கானதாகும். ஆனால் மாயையின் தாக்கம் ஒன்றும் குறைந்தது இல்லை. அது படிப்பையே விட்டுவிட வைக்கிறது. படிப்பை விட்டுவிடுவது என்றால் வராமல் இருந்து விடுவதாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். யார் குறைவாக புரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. பாபா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப முரளியில் சொல்கிறாருன்னா, யார் சரியாக புரிஞ்சுக்கலையோ அவங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. சிலர் மிகுந்த புத்திசாலியாக ஆகின்றனர். இந்த பாபா மிகவும் அதிசயமானவர் என்று குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். ஏன்னா ஒரே அப்பா ஒரே நேரத்தில் அவர் அப்பாவாக இருக்கார், டீச்சராக இருக்கார், சத்குருவாகவும் இருக்கார். எவ்வளோ அதிசயமானவர் அவர். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் இவர் நம்முடைய எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார், எல்லையற்ற டீச்சராக இருக்கின்றார் என்பதை புரிந்துள்ளீர்கள். எல்லையற்ற படிப்பினை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சிருஷ்டியின் முதலீடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். மாணவர்களின் புத்தியில் இது இருக்கின்றதல்லவா? டீச்சர் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கார், எந்த பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கார், இதெல்லாம் நம்முடைய புத்தியில் இருக்குது. பிறகு கண்டிப்பாக தன்னுடன் அழைத்தும் செல்வார். ஏன்னா சத்குருவாக இருக்கார். இது பழைய மோசமான உலகம். இதிலிருந்து குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும் என்று பாபா தெரிந்துள்ளார். இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய உலகம் குழந்தைகள் வாழ்வதற்கு தகுதியானதே இல்லை அப்படின்னு தான் இங்கேருந்து நம்மளை அழைத்து செல்கிறார். எங்கே அழைத்து செல்ல வேண்டும்? வீட்டிற்கு. நம்முடைய வீடு எங்கே அதையும் புரிய வச்சு கூடவே அழைத்து செல்கிறார். குமாரிகளுக்கு திருமணம் நடக்கிறது என்றால் மாமனார் வீட்டை சேர்ந்தவர்கள் குமாரிக்கு தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து பிறகு சென்று விடுவார்கள். எப்போ குமாரிகள் திருமணம் ஆயிடுதோ ஆன பிறகு மாமனார் வீட்டை சேர்ந்தவங்க அவங்கள புகுந்த வீட்டிலேருந்து தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து போயிடுவாங்க. இப்பொழுது நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பாபா என்ன பண்ணுவார் நம்மளை? இது அப்பா வீடு. அங்கேருந்து பாபா நம்மளை சத்தியுகம், அதுதான் நம்மளுடைய மாமியார் வீடு இல்லை மாமனார் வீடு, அங்கே பாபா நம்மளை அழைத்து செல்கிறார். பாபா புரிய வைக்கிறார் குழந்தைகளுக்கு, இவர் நம்முடையவர், எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற படிப்பை கொடுக்கக்கூடிய டீச்சர். இதெல்லாம் அவசியம் உள்ளுக்குள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லை யார் நமக்கு இந்த பாலனை கொடுக்குறாங்க, யார் நமக்கு படிப்பிக்கிறாங்க, இதெல்லாம் உங்கள் உள்ளுக்குள்ளே புரிஞ்சிருக்கணும். பாபா நம்மை இந்த மோசமான உலகத்திலிருந்து அழைத்து செல்வார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். படைப்பின் முதல் இடை கடை இதனுடைய ரகசியம் கூட குழந்தைகள் புத்தியில் இருக்கின்றது. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம், இது கடைசி டைம், சிருஷ்டியோட கடைசி நேரம், நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும். ஏன்னா நாம் அந்தளவுக்கு ஆத்மா தமோ பிரதானம் ஆகிட்டோம், இந்த உலகமும் அவ்வளோ மோசமாக ஆயிடுச்சு. இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பாபா கூட நம்ம போகிறோம். அவர் சொல்லக்கூடிய முயற்சிகளை நம்ம செய்கிறோம். இதை கூட உள்ளுக்குள் நினைவு செய்வதன் மூலம் மன்மனா பவ என்பதாகும். பாபா என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரோ அந்த பாடத்தை நம்ம நினைவில் வச்சுக்கிறது, அந்த ஞானத்தை நம்ம நினைவில் வச்சுக்கிறது கூட மனதை பாபாவிடம் ஈடுபடுத்துவதுன்னு அர்த்தம். நடக்கும் போதும் சுற்றும் பொழுதும் எழும்போதும் புத்தியில் இந்த நினைவு இருக்க வேண்டும். எங்கே போனாலும் வந்தாலும் ஞானம் என்பது புத்தியில் சொட்டு சொட்டாக சொட்டிக்கொண்டே இருக்கணும். அதிசயமான பொருளை நினைவு செய்ய வேண்டி இருக்கிறது அல்லவா? நல்ல விதத்தில் படிப்பதின் மூலம், நினைவு செய்வதன் மூலம் நாம் உலகத்திற்கு எஜமானனாக ஆகிவிடுகின்றோம். இதெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இது அவ்வளோ உயர்ந்த படிப்பு. இதனால் என்ன பிராப்தி கிடைக்குது? இதை தெரியும் போது எங்கே போனாலும் வந்தாலும் சரி, நீங்கள் நல்ல விதமாக படிக்கணும், மேலும் பாபாவை நினைவு செய்யணும். அப்போ தான் நீங்கள் உலகத்துக்கு எஜமானனாக முடியும். ஆசிரியர் பிறகு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நம்முடைய எல்லையற்ற ஆன்மீக தந்தை இதையெல்லாம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். சகஜமாக நினைவூட்டுவதற்காக பாபா யுக்திகளை நமக்கு கூறுகின்றார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நினைவு செய்வதற்கு தகுதியான விஷயமா இல்லை. வேறு எதுவுமே உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியதாக இல்லை. அதனால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அந்த நினைவின் மூலம்தான் அரை கல்பத்தினுடைய, அதாவது 2500 வருஷத்தினுடைய விகர்மங்கள் விநாசமாகும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவ கணக்குகள் எல்லாம் அழிந்துவிடும்.
தூய்மையாகுவதற்காக நீங்கள் பிறவி பிறவியாக பக்தி, ஜபம், தவம் போன்றவற்றை எவ்வளவு செய்திருக்கின்றீர்கள். எவ்வளவு கோயில்களுக்கு போயிருப்போம், எவ்வளோ தீர்த்த ஸ்தலங்களுக்கு போயிருப்போம், எவ்வளோ கங்கையில் போய் குளிச்சிருப்போம். அப்போ அந்தளவுக்கு யார் பக்தி செய்கிறார்கள், நாம் பரம்பரையாக இதை செய்து கொண்டு வருகின்றோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் நாம் சத்தியுகத்திலேருந்தே செய்கிறோம், பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷமாக செஞ்சுட்டு வரோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, துவாபரிகத்திலேருந்து தான் செய்கிறோம். சாஸ்திரங்கள் எப்பொழுதிலிருந்து ஆரம்பித்தது என்று கேட்கிறார்கள். பரம்பரையாக என்று கூறுவார்கள். சாஸ்திரங்கள் கூட 2500 வருஷம்தான் ஆச்சு. ஆனால் அவங்க லட்சக்கணக்கான வருடம்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் தவறாக இருக்குது. மனிதர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை. இதை பற்றியெல்லாம் உலகத்தோட ஹிஸ்ட்ரியை பற்றி மனிதர்களுக்கு தெளிவாக தெரியாதனால இப்படி சொல்லிட்டாங்க. சத்தியுகத்தில் சாஸ்திரங்களே இருப்பதில்லை. சத்தியுகத்தில் யாருமே நம்ம எடுத்து வச்சு எந்த ஒரு புத்தகத்தையும் வேத சாஸ்திரங்களையும் நாம் படிக்க மாட்டோம். குழந்தைகளாகிய நீங்கள் அதிசயப்பட வேண்டும். பாபாவை தவிர வேறு யாருமே இந்த விஷயத்தை எல்லாம் புரிய வைக்க முடியாது. பக்தியை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன, சத்தியுகத்தில் எப்படி மாறிடுச்சு, இதெல்லாம் பாபா மட்டும்தான் புரிய வைக்க முடியும். இவர் தந்தையாக இருக்கின்றார், டீச்சராக இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். எவ்வளோ உண்மையான ஹிஸ்ட்ரியை புரிய வைக்கக்கூடிய டீச்சராக பாபா இருக்கார். இவருக்கு தாய் தந்தை இல்லை. யார்? சிவபாபாவிற்கு. சிவபாபா யாருடைய குழந்தை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. இந்த விஷயங்கள் அடிக்கடி உங்கள் நினைவில் இருக்க வேண்டும். இதுதான் மன்மனாபவ ஆகும். பாபா யார், எப்படிப்பட்டவர், அவர் என்ன கற்பிக்கின்றார், என்ன செய்ய சொல்கிறாரு, இதெல்லாம் நினைவில் இருந்தாலே அவரை நினைவு செய்வதாக அர்த்தம். டீச்சர் படிப்பிக்கின்றார், ஆனால் அவர் எங்கேயும் படித்தவர் அல்ல. அவர் யார்கிட்ட இருந்தையும் இல்லை எதை பார்த்து அவர் கற்றுக்கல, படிக்கல. சுயம் ஞானக்கடல் அவர். இவருக்கு யாரும் படிப்பிக்கவும் இல்லை. அவர் ஞானக்கடலாக இருக்கின்றார். மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார். விதைக்கு முழு மரத்தை பற்றியும் தெரியும். அவர் தான் விதை ரூபம். ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். சைத்தன்யமாக இருக்கின்ற காரணத்தினால் அனைத்தையும் கூறுகின்றார். அந்த விதை ஜடமாக இருக்கு. ஆனால் பாபா மனித சிருஷ்டியினோட விதை சைத்தன்யமாக இருக்கார். அதனால் எல்லாத்தையும் நமக்கு சொல்கிறார். அந்த விதை நமக்கு சொல்லாது. இந்த மாதிரி இந்த பழங்கள் வரும், இந்த நிறத்தில் வரும், இவ்வளோ மாதத்தில் வரும், இவ்வளோ காலம் இந்த செடி இருக்கும், அதெல்லாம் சொல்லாது. ஆனால் அதுக்கு தெரியும். அதோடய எசன்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது. ஆனால் அது பேசாது, ஜடமாக இருக்குது. ஆனால் பாபா சைத்தன்யமாக இருக்காது, இந்த மனித சிருஷ்டியினுடைய விதையாக. அதனால் அவர் நமக்கு எல்லாமே இந்த மரத்தை பற்றிய டீட்டெயில்ஸை நமக்கு சொல்கிறார், புரிய வைக்கிறார் பாபா. நான் யாருக்குள் பிரவேசம் ஆகின்றேனோ இவர் மூலமாக நான் உங்களுக்கு முதலிலிருந்து இந்த நேரம் வரை அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றேன். இந்த சிருஷ்டி ஆரம்பிச்சிலிருந்து அந்த வரைக்கும் எப்படியெல்லாம் நடக்குதுங்கிற முழு ஹிஸ்ட்ரியும் பாபா நமக்கு நல்லா புரிய வைக்கிறாரு. கடைசியை பற்றி பின்னால் சொல்வேன். இப்போது கடைசி நேரம் வருகிறது என்று அந்த சமயத்தில் நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். இறுதி நேரத்தில் எப்படி உலகத்தில் ஹிஸ்ட்ரி நடக்கும், அங்கே அப்போ எப்படி முடியும், இதெல்லாம் நான் பின்னாடி கொஞ்சம் சொல்கிறேங்கிறார். வரிசை கிரமமாக கர்மாத்தீத் நிலையை நீங்கள் அடைந்துள்ளீர்கள். நீங்கள் அதற்கான அடையாளங்களை பார்ப்பீர்கள். பழைய உலகத்தில் விநாசம் நடக்கத்தான் வேண்டும். இதை அநேக முறை பார்த்திருக்கின்றீர்கள், மேலும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இந்த விநாசம் பார்க்குறது கூட, விநாசத்தை நீங்கள் சந்திக்கிறது கூட புதுசு கிடையாது. கல்பத்திற்கு முன்னால் எப்படி படிப்பீர்களோ அப்படியே படிக்கின்றீர்கள். பாபாவுக்கு எல்லாமே தெரியும். 3 காலம், பாஸ்ட்டு, ப்ரெசண்ட், ஃப்யூச்சர். அதனால் பாபா சொல்கிறாங்க, எப்படி ஏற்கனவே படித்தீங்களோ அதே போல் தான் இப்போயும் படிக்கிறீங்க. ராஜ்யத்தை அடைந்தீர்கள், பிறகு இழந்தீர்கள், இப்பொழுது மீண்டும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே அடைஞ்சீங்க, இழந்துட்டீங்க, மீண்டும் அடையிறீங்க, முயற்சி பண்ணுறீங்க. பாபா மீண்டும் படிப்பித்து கொண்டிருக்கிறார். இந்த மீண்டும்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எல்லாமே மீண்டும் நடக்குது. பாபா மீண்டும் வந்திருக்காரு, மீண்டும் நாம் படிக்கிறோம், பாபா மீண்டும் நம்மளை சந்தித்து கற்றுக் கொடுக்குறாரு. இதுதான் அந்த ஹிஸ்ட்ரியோட முக்கியமான விஷயம். எவ்வளவு சகஜமாக இருக்கிறது இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு. நாம் உண்மையில் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம் என்று குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பாபா அப்படி படிக்க சொல்லி கொடுக்குறாரு. ஏற்கனவே நீங்கள் தான் அப்படி இருந்தீங்க அப்படின்னு பாஸ்ட்டை சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறார். பிறகு பாபா நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்.
இப்போ பாபா மீண்டும் அதே ஞானத்தை நமக்கு இப்போ ஏற்கனவே கொடுத்தது தான் கொடுத்துட்ருக்கார். பாபா வழி சொல்கின்றார், இப்படியெல்லாம் மனதினுள் ஓட வேண்டும், இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஞானத்தை சிந்திக்கணுங்கிறதையும் பாபா சொல்லிக் கொடுக்குறார். ஏன்னா டீச்சர் அந்த அளவுக்கு பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் எல்லாத்தையும் நமக்கு பக்கா பண்ணுறாரு. பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார். டீச்சரை எப்பொழுதாவது மறப்பீர்களா? டீச்சரை வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம மறக்க மாட்டோம். டீச்சரின் மூலமாக படிப்பை படித்து கொண்டே இருக்கிறீர்கள். சில குழந்தைகளின் மூலம் மாயா தவறுகள் செய்ய வைக்கிறது. ஒரேடியாக கண்களில் அப்படி தூசியை போட்டு விடுகிறது, படிப்பையே விட்டு விடுகிறார்கள். பகவான் படிப்பிக்கின்றார், அப்படிப்பட்ட படிப்பையே விட்டு விடுகிறார்கள். அதிசயமாக இருக்குங்க. படிப்பு தான் முக்கியமானதாக இருக்கின்றது. பாபா கூட நம்ம எப்படி கனெக்ட் ஆகிறோம்? படிக்கிறது மூலமாக தான், முரளி கேட்கறது மூலமாக தான். அதை நம்ம கேட்குறத நிறுத்திட்டோம், படிக்கிறத நிறுத்திட்டோன்னா அவருக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆகிடும். அப்படி பாபாவை என்ன பண்ணிடுறாங்க? சில பேர் படிப்பை விட்டு விடுறாங்க. பகவான் படிப்பிக்கின்றார், அந்த படிப்பையே விட்டு விடுகிறார்கள். படிப்பு தான் முக்கியமானதாக இருக்கின்றது. அப்படி இருந்தும் யார் விட்டு விடுவது? பாபாவின் குழந்தைகள். அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் திரும்ப என்ன பண்ணுறாங்க? புரியாமல் அவர்கிட்ட இருந்து விட்டு விலகிடுறாங்க, படிக்காமல் விட்டுடுறாங்க. எனவே குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் இந்த படிப்பை படிக்கிறதுக்கு. பாபா ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஞானத்தை கொடுக்கின்றார். ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா அப்படியே மூட நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கல. எல்லாத்துக்கும் அர்த்தத்தை புரிய வச்சு, லாஜிக்கலாக யோசிக்க வச்சு எல்லாமே பாபா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை ஒவ்வொரு கல்பத்திற்கும் கொடுக்கின்றார். பாபா கூறுகின்றார், குறைந்தது இந்த விதத்திலாவது என்னை நினைவு செய்யுங்கள். கல்பமாக நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள், மேலும் தாரணை செய்கின்றீர்கள். அதனால் பாபா சொன்னாங்க, நான் ஒவ்வொரு கல்பமும் உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், இதெல்லாமாவது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவருக்கு தந்தை யாரும் இல்லை, அவரே எல்லையற்ற தந்தை ஆவார். எல்லா ஆத்மாவுக்கும் அவர் தான் அப்பா, அவருக்கு மேலே அப்பா யாரும் இல்லை. அதிசயமான தந்தையாக இருக்கின்றார் அல்லவா? எல்லா அப்பாவுக்கும் அப்பா இருப்பாங்க, ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. என்னுடைய தந்தை யாராவது இருந்தால் சொல்லுங்கள். சிவபாபா யாருடைய குழந்தை? இந்த படிப்பும் கூட அதிசயமானது. அதே போல் அதிசயமான அப்பா அவர், படிப்பும் அதிசயமானது. இதை இந்த சமயத்தை தவிர வேறு எப்பொழுதும் படிக்க முடியாது. 5000 வருஷத்தில் நமக்கு இந்த படிப்பே கிடைக்காது. அதுவும் பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே படிக்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்து செய்து நாம் தூய்மையாக ஆகிவிடுகிறோம். இதையெல்லாம் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாருங்கள், இது எல்லாருக்கும் உலகத்துக்கே கிடைக்கிற படிப்பு கிடையாது, கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கிற படிப்பு. இல்லை என்றால், சரியாக தூய்மையாகவில்லை என்றால் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். கர்ப்ப ஜெயிலில் நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. வெளியே மட்டும்தான் அனுபவிக்கிறோம், இல்லை, அது தெரியுது. ஆனால் ஆத்மா எப்போ அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கோ அந்த டைம்லையும் முழுமையாக தன்னுடைய பாவங்களோட அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்குது. அங்கே கூட நீதிமன்றம் அமர்த்தப்படுகிறது. அனைத்தும் காட்சியாக தெரிகிறது. நீ இதெல்லாம் செய்த அப்படின்னு சொல்லி அது காட்சி காண்பிக்கப்படும். இப்போ ஆத்மா கர்ப்பத்தில் இருந்தாலும் அந்த காட்சிகளை பார்த்து இதெல்லாம் நான் அனுபவித்தேனா, இதெல்லாம் நான் செய்தேனா அப்படின்னு உள்ளுக்குள்ளே பச்சாதாபப்பட்டு நான் இனிமேல் செய்யவே மாட்டேன் இந்த மாதிரி அப்படின்னு ஆத்மா உள்ளுக்குள்ளே அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே பச்சாதாபப்பட்டு துன்பப்படும். அனைத்து காட்சியும் அங்கு தெரியும். காட்சிகள் காட்டாமல் யாருக்கும் தண்டனையை கொடுக்க முடியாது. இந்த தண்டனை நமக்கு ஏன் கிடைக்கிறது என்று குழம்பி விடுவார்கள் அல்லவா? எல்லாருக்குமே நம்ம என்ன செய்தோமோ நம்ம பல பிறவிகளாக அது எல்லாமே அந்த தவறுகள் காட்சியாக காண்பிக்கப்படும். இதுதான் நீ செஞ்ச அதுக்கான தண்டனை. பாபா தெளிவுபடுத்திடுறாரு. ஏன்னா ஆத்மானால் ரீவைண்ட் பண்ணி பார்க்க முடியலனாலும் பாபா புரிய வச்சிடுறாரு, இதுதான் செய்த இதுக்கான தண்டனை. இன்னும் குழப்பம் வரும், நமக்கு ஏன்டா தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ பாபா அதுலேயும் தெளிவாக இருக்கார். இவர் இந்த பாவத்தை செய்தார், இந்த தவறு செய்திருக்கிறார் என்று பாபாவிற்கு தெரியும். அனைத்தையும் பிறகு காட்சியாக காட்டுகின்றார். அவருக்கு தெரியும், ஆனால் நமக்கு மறந்துருக்கோம் அல்லவா? இந்த சமயத்தில் இவ்வளவு அனைத்து பிறவிகளினுடைய தண்டனையும் கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்போ பாபாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு, நீங்கள் கர்ப்ப ஜெயிலில் போனாலும் அங்கேயும் தண்டனை அனுபவிக்கணும். இதெல்லாம் உணர்வு என்பது ஏற்படுகிறது. இந்த எல்லா பிறவியோட தண்டனையும் நான் இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு ஆத்மாவுக்கு நான் செய்ததுக்கான தண்டனையை தான் அனுபவிச்சுட்ருக்கேன்னு உணர்ந்த ஆத்மா என்ன பண்ணும்? அந்த தண்டனையை அனுபவிக்கும்.
இப்படி தண்டனையை அனுபவிப்பது அனைத்து பிறவிகளினுடைய மரியாதையும் போனது போலாகும். ஆத்மாக்குள்ளே அந்த குற்ற உணர்ச்சி வரும். எனவே பாபா கூறுகின்றார், இனிமேலும் இனிமையான குழந்தைகள் நல்ல விதத்தில் முயற்சி செய்ய வேண்டும். 16 கலைகள் நிரம்பியவர்களாக ஆகுவதற்கு நினைவு என்ற உழைப்பு செய்ய வேண்டும். யாருக்கும் நான் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று பார்க்க வேண்டும். நாம் சுகத்தை வழங்கும் வள்ளலின் குழந்தைகள் அல்லவா, மிகுந்த நறுமணமுடைய மலர்களாக ஆக வேண்டும். தேவதைனாலே சுகம் கொடுக்குறவங்க தான். இந்த படிப்பு தான் உங்களோடு வரும். படிப்பின் மூலம் மனிதர்கள் வக்கீலாக ஆகின்றனர். பாபாவின் இந்த படிப்பு தனிப்பட்டது, மேலும் சத்தியமானதாகும். மேலும் இது பாண்டவ அரசாங்கம் மறைமுகமானதாகும். உங்களை தவிர வேறு யாரும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. இந்த படிப்பு அதிசயமானது. ஆத்மாதான் கேட்கின்றது. பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார், படிப்பை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது. மாயை விட வைக்கிறது. பாபா கூறுகின்றார், அப்படி செய்யாதீர்கள், படிப்பை விடாதீர்கள். பாபாவிடமில் தகவல் வருகிறதல்லவா, செய்தி வருது, ரெஜிஸ்டர் மூலம் அனைத்தும் தெரிகிறது. இவ்வளவு நாள் இவர் வரவில்லை, படிப்பை விட்டு விடுகிறார் என்றால் பாபாவை மறந்து விடுகிறார். உண்மையில் இவர் மறக்கும் பொருள் அல்ல, அவ்வளவு அதிசயமானவராக இருக்கின்றார் பாபா. இது ஒரு விளையாட்டை போன்றது என்று புரிய வைக்கிறார். இந்த ட்ராமா கூட ஒரு விளையாட்டு. விளையாட்டை பற்றிய விஷயத்தை யாருக்கு சொன்னாலும் உடனே நினைவில் நின்று விடுகிறது. விளையாட்டாக சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஈஸியாக. இவர் தன்னுடைய அனுபவத்தை கூறுகின்றார். பிரம்மா பாபா சிறு வயதிலேயே வைராகியம் உடைய சிந்தனையாளராக இருந்தார். லௌகீகத்தில் பிரம்மா பாபா ரொம்ப வைராகியம் இருந்துச்சு. உலகத்தில் நிறைய துக்கம் இருக்கிறது என்று கூறினார். இப்பொழுது நம்மிடம் 10,000 ரூபாய் இருந்தால் மட்டும் போதும், பிறகு 50,000 வரை வட்டி கிடைக்கும், அது போதும், சுதந்திரமாக இருக்கலாம், வீடு வாசலை பராமரிப்பதெல்லாம் கஷ்டம் அப்படி நினச்சார். நல்லது. பிறகு சௌபாகிய சுந்தரி என்ற சினிமா ஒன்றை பார்த்தார். அவ்வளவுதான், வைராகியம் அனைத்து விஷயங்களிலிருந்தும் உடைந்து விட்டது. அதுக்கப்புறம் பாபா திருமணம் பண்ணிட்டார். திருமணம் செய்து கொள்ளலாம், இதை செய்யலாம் என்றெல்லாம் சிந்தனை செய்ய ஆரம்பித்து விட்டார். அப்படி மாயா ஒரு அடிதான் கொடுத்தது. மாயை சம்பாதித்த எல்லா வருமானத்தையும் காலி செய்து விட்டது, வைராகியத்தை உடைச்சிடுச்சு. எனவே பாபா இப்போது கூறுகின்றார், தான் அடிப்பட்டதுனால பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைங்களே, இந்த உலகம் நரகம், மேலும் அதில் இந்த சினிமா இருக்கிறதே அது மிகவும் நரகமானதாக இருக்கும். இதை பார்ப்பதன் மூலம் அனைவருடைய உள்ளுணர்வும் கெட்டு விடுகிறது. செய்தித்தாள்கள் எல்லாம் படிக்கிறார்கள். சினிமா பார்த்தீங்கன்னா பார்க்குறது உள்ளே போயிட்டு வேலை பண்ணும். அதே போல் நியூஸ் பேப்பர் படித்தாலும் அதில் நல்ல நல்ல பெண்களின் சித்திரத்தை பார்க்கின்றார்கள் என்றால் உள்ளுணர்வு அந்த பக்கம் சென்று விடுகிறது, சரீர உணர்வாக மாறிடுது. இவர் மிக நன்றாக அழகாக இருக்கிறார், இதெல்லாம் புத்தியில் வந்து விடுகிறது. உண்மையில் இந்த சிந்தனை எல்லாம் வரக்கூடாது. பாபா கூறுகின்றார், இந்த உலகமே முடியப் போகிறது. ஆகையினால் நீங்கள் மற்ற அனைத்தையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இப்படிப்பட்ட படங்கள் போன்றவற்றை ஏன் பார்க்கின்றீர்கள்? அதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த அனைத்து விஷயங்களும் உள்ளுணர்வை கீழே கொண்டு வருகின்றது. நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ இவையெல்லாம் அழிந்து போகக்கூடியது. இந்த கண்கள் மூலம் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அதை நினைவு செய்யாதீர்கள். இவற்றிலிருந்து பற்றை அழித்து விடுங்கள். இந்த அனைத்து சரீரங்களும் பழையது, மோசமானதாகும். ஆத்மா தூய்மையாகிறது, ஆனால் சரீரம் மோசமானதல்லவா? யார் புருஷார்த்தம் பண்ணிகிட்ருக்காங்க பிராமணர்கள்னாலும் ஆத்மா தான் தூய்மையாகுது, சரீரம் எல்லாமே பழசு தான். இதன் மீது கவனம் கொடுக்க வேண்டும் என்பது என்ன இருக்கிறது? ஒரு பாபாவைத்தான் பார்க்க வேண்டும். இதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப அழகுபடுத்திக்கணும்னு அவசியம் இல்லை. பாபா கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததாகும். உங்களுக்கு எஜமானர்களாக, உலகத்திற்கே எஜமானர்களாக ஆகுவதற்கு யாரும் வேறு யாரும் முயற்சி செய்ய வைக்க முடியாது. யாருடைய புத்தியிலும் இது வராது, யாருக்கும் புரியாது. இது மாயையின் தாக்கமும் குறைந்தது கிடையாது. இந்த உலகத்தில் அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. விஞ்ஞானிகளின் புத்தி எவ்வளோ ஓடுகிறது, உங்களுடைய இது அமைதியினுடையதாகும். அவங்க எதாவது ரிசர்ச் பண்ணணும், கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோலாம் அதுக்கு பின்னாடி புத்தியை யோசிக்கணும். ஆனால் நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அமைதியாக இருந்தாலே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆஸ்தி அடைஞ்சிடுறீங்க. முக்தி அடைய வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். உங்களுடைய குறிக்கோள் ஜீவன் முக்திக்கானதாகும். இது கூட பாபா நமக்கு புரிய வைக்கின்றார். குரு போன்றவர்களெல்லாம் இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்க முடியாது, மனித குருக்கள். நீங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டு தூய்மையாக வேண்டும். அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வர சொல்லிடுவாங்க இல்லையா? ராஜ்யத்தை அடைய வேண்டும்,
பக்தியில் நிறைய நேரத்தை வீணடித்து விட்டீர்கள். நாம் எவ்வளவு தவறு செய்து விட்டோம் என்று நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். பக்தியில் எவ்வளோலாம் டைமை வேஸ்ட் ஆக்கிட்டோம். தவறு செய்து செய்து எதுவும் புரியாதவர்களாக முற்றிலும் கல்புத்தியாக ஆகிவிட்டீர்கள். இது மிகவும் அதிசயமான ஞானமாக இருக்கின்றது. இதன் மூலம் நாம் என்னவிலிருந்து என்னவாக ஆகின்றோம்? கல்புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகின்றோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிகின்றது. எனவே குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். நம்முடைய தந்தை எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். அவருக்கு தந்தை யாரும் கிடையாது. அவர் டீச்சராக இருக்கின்றார். அவருக்கு யாரும் டீச்சர் கிடையாது. அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டார் என்றெல்லாம் கேட்பார்கள். இவருக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படின்னு ஞானத்தை சொன்னால் பிரம்மாவை அவர் தான் சொல்கிறாருன்னு நினச்சிட்டு கேட்பாங்க. அதிசயப்படுவார்கள். இவர் ஏதோ குருவிடமிருந்து கற்றுக்கொள்கிறார் என்று மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்படி என்றால் குருவிற்கு மற்ற சிஷ்யர்கள் இருப்பார்கள் அல்லவா? ஒருத்தருக்கு மட்டுமா கற்றுக் கொடுப்பார்? ஒரு சிஷ்யர் மட்டுமா இருந்தாரா என்ன? குருவிற்கு நிறைய சிஷ்யர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆகாகாவிற்கு கூட பாருங்கள் எவ்வளவு சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். மனித குருக்கு எவ்வளோ சிஷ்யர்கள். உள்ளுக்குள் குருமார்களை பற்றி எவ்வளவு உயர்வான எண்ணம் இருக்கிறது. உலகத்தில் குருனாலே ரொம்ப உயர்ந்த மரியாதையுடையவங்களாக வைக்கிறாங்க. அவர்களை வைரங்களோடு எடை போடுகிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட சத்குருவை எதில் எடை போடுவீர்கள்? வைரத்துக்கு வைரம், தங்கத்துக்கு தங்கம், எடைக்கு எடை கொடுக்குறாங்க குருக்களை வச்சு. ஆனால் இந்த குருக்கு நம்ம எதில் எடை போடுறது? இவருக்கு எடையே போட முடியாது. எல்லையற்ற சத்குருவாக இருக்கின்றார். இவருடைய எடை எவ்வளவு? வேல்யூ போட முடியுமா? வேல்யூ போடவே முடியாது. குழந்தைகளாகி நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும். அப்போ எவ்வளோ உயர்ந்த குரு நமக்கு கிடச்சிருக்கார். இது ரொம்ப ஆழமான விஷயமாகும். ஏ ஈஸ்வரா என்று அனைவரும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர் தந்தை, டீச்சர், குருவாக இருக்கிறார் என்று கொஞ்சமாவது புரிந்திருக்கிறார்களா? இல்லை. இவர் சாதாரணமான விதத்தில் அமர்ந்து இருக்கிறார். கதியின் மேல் அமர்ந்து அனைவருக்கும் புரிய வைக்கிறார். அப்படி கதியில் அமர்வது கூட அனைவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அமர்ந்திருக்கிறார். மற்றபடி பாபா இது என்னுடைய கதி, யாரும் உட்காரக்கூடாது அப்படின்னு எப்படி குருவுக்குன்னு தனியாக கதி இருக்குமோ அதை அவங்க தன்னுடைய பதவியாக நினைப்பாங்களோ அது போலெல்லாம் பாபாவுக்கு இல்லை. குழந்தைகளின் மீதும் எவ்வளவு அன்பு இருக்கின்றது. இந்த உதவி செய்யக்கூடிய குழந்தைகள் இல்லாமல் ஸ்தாபனை அவர் செய்ய முடியுமா? அதிகம் உதவி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அதிக அன்பு செலுத்துகிறார். அதிகம் சம்பாதிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அவர்கள் அடைகிறார்கள். அந்த குழந்தைகள் மீதும் அன்பும் அதிகமாக ஏற்படுகிறது. யார் அதிகமாக உதவி செய்கிறாங்க, அதிகமாக சேவை பண்ணுறாங்க. குழந்தைகளை பார்த்து பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார். ஆத்மா மிகுந்த குஷி அடைகிறது. கல்பமாக குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறேன். கல்பமாக குழந்தைகள் தான் உதவியாளர்களாக ஆகிறார்கள். மிகவும் அன்பானவர்களாக இருக்கிறார்கள். பாபா அவ்வளோ அன்பையும் இப்போ தான் நமக்கு கொடுக்குறார். கல்பத்திற்கான அன்பு இணைந்து விடுகிறது இல்லையா? 5000 வருஷம் பிரிஞ்சிருந்தோம். அப்போ அந்த அன்பெல்லாம் பாபாவுக்கு நமக்கு பாபா மேலே ஏற்படுது. எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்திருங்கள். புத்தியில் பாபாவின் நினைவிருக்கட்டும். வீட்டில் இருங்க, சென்டரில் இருங்க. இவர் எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். இவருக்கு எந்த தந்தையும் இல்லை, எந்த டீச்சரும் இல்லை. அவரே அனைத்துமாக இருக்கிறார். அவரைத்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். சத்தியுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள். 21 பிறவிகளுக்கு படகு கரை சேர்ந்து விட்டால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். அவர் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்தளவுக்கு எல்லாமே கொடுத்துடுறார். அவ்வளவுதான். முழு நாளும் பாபாவின் சேவை செய்ய வேண்டும். தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார். மேலும் அனைவரையும் தன்னுடன் அழைத்து செல்கின்றார். முழு சக்கரம் புத்தியில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சக்கரத்தின் அர்த்தத்தை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா நம்முடைய எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுக்கின்றார். பிறகு தன்னுடன் அழைத்து செல்கிறார். இப்படியெல்லாம் நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றால் பிறகு சர்வவியாபி என்று சொல்ல முடியாது. அவர் தந்தை டீச்சராக இருக்கின்றார் என்றால் எப்படி சர்வவியாபியாக இருக்க முடியும்? அப்பா டீச்சர் அவரோட வேலைகளை செய்கிறாங்க, அவங்க எப்படி சர்வவியாபியாக இருக்க முடியும்? எல்லையற்ற தந்தை ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். முழு சிருஷ்டியின் முதலிடை கடையை தெரியப்படுத்துகிறார். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். படிப்பை மறந்து விடாதீர்கள். இது மிகப்பெரிய படிப்பாகும். பாபா பரம் பிதாவாக இருக்கிறார், பரம் டீச்சராக இருக்கிறார், பரம் சத்குருவாகவும் இருக்கின்றார். இந்த அனைத்து குருமார்களையும் அழைத்து செல்கிறார். இப்படியெல்லாம் அதிசயமான விஷயங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த எல்லையற்ற விளையாட்டை பற்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அவர்களுடைய நடிப்பு கிடைத்திருக்கிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை நாம் அடைகிறோம். நான் தான் எஜமானர்களாக இருந்தோம். வைகுண்டம் இருந்தது, பாஸ்டில் இருந்தது, பிறகு மீண்டும் கண்டிப்பாக வரும்.
கிருஷ்ணர் புதிய உலகத்தின் எஜமானராக இருந்தார், இப்பொழுது பழைய உலகமாக இருக்கிறது. பிறகு கண்டிப்பாக புதிய உலகத்தின் எஜமானராக ஆவார். மீண்டும் கிருஷ்ணன் வருவார். படத்தில் கூட தெளிவாக இருக்கிறது, நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இப்பொழுது நம்முடைய கால்கள் நரகத்தின் பக்கம், முகம் சொர்க்கத்தின் பக்கம் இருக்கிறது. நம்மளோட எண்ணமெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுன்னு இருக்குது, இந்த நரகத்தை விட்டு செல்லணுன்ட்டு இருக்கு. இதுதான் நினைவில் இருக்க வேண்டும். இப்படி நினைவு செய்து செய்து கடைசி நேரத்தில் அந்தமதி சோகதி, அதாவது புத்தியில் என்ன இருக்கோ அப்படிப்பட்ட நிலை ஆகிவிடும். சிவபாபாவை நினச்சோன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவோம். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறது, இதை சிந்தனை செய்ய வேண்டும். பாபா நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறார், ஆனால் நாம் அதெல்லாம் சிந்தனை செய்யணும். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, இந்த கண்கள் மூலம் என்னவெல்லாம் தெரிகின்றதோ அவற்றிலிருந்து பற்றை நீக்க வேண்டும். ஒரு பாபாவை மட்டுமே பார்க்க வேண்டும். உள்ளுணர்வை சுத்தமாக்குவதற்கு மோசமான சரீரத்தின் பக்கம் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, பாபா சொல்லக்கூடிய தனிப்பட்ட மற்றும் சத்தியமான ஞானத்தை நல்ல விதத்தில் படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும். படிப்பை ஒரு பொழுதும் தவறவிடக்கூடாது. வரதானம், அமைதி சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு காரியத்திலும் எளிதாக வெற்றியை பலனாக அடையக்கூடிய பிரயோகி ஆத்மா ஆக வேண்டும். இப்பொழுது நேரத்தின் மாற்றத்திற்கு தகுந்தபடி அமைதியின் சக்தி என்ற சாதனத்தை பயன்படுத்தி பிரயோகி ஆத்மாவாக ஆகுங்கள். இப்போ சைலன்ஸோட சக்தியை யூஸ் பண்ணி பாருங்கள். வார்த்தைகள் மூலம் ஆத்மாக்களுக்கு அன்பு என்ற சகயோக பாவனையை உருவாக்குவது போன்று சுப பாவனை, அன்பான பாவனை என்ற ஸ்திதியில் நிலைச்சிருந்து அவர்களுக்குள் சிரேஷ்ட பாவனையை உருவாக்குங்கள். எப்படி நீங்கள் ஞானத்தை சொல்லி புரிய வச்சு அவங்கள பாபாவுக்கு அருகாமையில், யஜ்யத்துக்கு அருகாமையில் கொண்டு வரீங்களோ, சேவை செய்ய வைக்கிறீங்களோ, அதே போல் இப்போ பேசாமல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுப பாவனையினுடைய சக்தி மூலமாக, அன்பான பாவனை மூலமாக, அந்த எண்ணம் மூலமாகவே மற்றவங்களை நீங்கள் உங்கள் பக்கம், பாபாவின் பக்கம் ஈர்க்க வைங்க. அப்போ அதை நீங்கள் பிரயோகப்படுத்தி பாருங்கள். தீபம் தீபத்தை ஏற்றுவது போன்று உங்களது சக்தி நிறைந்த சுப பாவனை மற்றவர்களுக்குள் மிக உயர்ந்த சிரேஷ்ட பாவனையை உருவாக்கிவிடும். ஒரு லைட் எப்படி இன்னொரு லைட்டை ஏற்ற முடியுமோ, ஒரு விளக்கின் ஒரு விளக்க, அதுபோல் உங்களுக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய சுப பாவனையோட சக்தி மற்றவங்கள தானாகவே எல்லாமே செய்ய வைக்கணும். அவங்கள பாபாவுக்கு அருகாமையில் கொண்டு வரணும். அன்பிற்குரியவர்களாக பாபாவிற்கு மாறணும். யஜ்யத்தில் எல்லா விதமான சேவையும் செய்யக்கூடியவங்களாக மாற்றணும். அப்படி உங்களோட சுப பாவனையோட சக்தி, அதை நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள். அப்போ இந்த சக்தியின் மூலம் ஸ்தூல காரியத்தில் மிக எளிதாக வெற்றி அடைந்து விடுவீர்கள். அப்போ இந்த ஒரு அமைதி சக்தி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு சுபபாவனுடைய சக்தியை பயன்படுத்தினீங்கன்னா எல்லா ஸ்தூலமான சேவை காரியங்களும் ஈஸியாக நடைபெறும். இதை பிரயோகப்படுத்தி பாருங்கள், போதும். உங்கள்கிட்ட இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்லோகன், அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆக வேண்டுமென்றால் மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜா மலராக ஆகுங்கள், வாடிய மலராக அல்ல. எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னா நல்ல நறுமணம் வீசக்கூடிய குணம் நிறைஞ்ச மலராக இருங்க. அச்சா, ஓம் சாந்தி.